ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கிற அனிமேஷன்ஸ் அப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் எல்லாம் லிங்க் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதை நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். டாட் க்ரீன் வித்து வந்து ஒரு 100 பிக்சல், அப்புறம் ஹைட் வந்து அது ஒரு 100 பிக்சல். ஓகேங்களா? ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹாவர் பண்ணுறது, ஆக்டிவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக, சூடோ கிளாஸஸ். ஸோ அதை வச்சும் அனிமேஷன் பண்ணலாம். டாட் ஹாவர் அப்படின்றத போட்டு ஹாவர் பண்ணும்போது எனக்கு இதோட வித்து வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? 100 அப்படின்னு இருக்கிறது 200க்கு மாறணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், 1 செகண்ட். நான் இதோட கர்சர் வந்து பாயிண்டரில் வச்சுக்கிறேன், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், கர்சர் பாயிண்டரில் வச்சோம் அப்படின்னா 200 பிக்சலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஓகேங்களா? ஸோ இது ட்ரான்சிஷன் கொடுத்துரும் அப்படின்னா இன்னும் கரெக்டாக போகும். ட்ரான்சிஷன் ஆல் கொடுத்துக்கலாம். 0.3 செகண்ட்ஸ் ஏஸ் லீனியர் எதுனாலையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பார்த்தா தெரியும் நீட்டாக ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஹாவர் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ இது ஒரு விதமான ஒரு அனிமேஷன். ஓகேங்களா? 2 இல்லை 250 கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போகுது. ஓகே, இதே மாதிரி கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூவாக மாறிடணும் அப்படின்னா ஹாவர் பண்ணிட்டு பார்த்தீங்களா கிராஜுவலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன்ஸும் பண்ணலாம். இன்னும் வேணும்னா ஹைட்டும் வேணால் கூட பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 600 பிக்சல். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா 600 ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 200 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்டர் ரேடியஸ் கூட மாற்றிக்கலாம். பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹாவர் பண்ணும்போது சர்க்கிளாக மாறும். ஸோ பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இதை விட அட்வான்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அட் சிம்பிள் போட்டு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம்ல டாப்பில் ஒரு 100 பிக்சல் இருக்கணும். அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனில் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். அண்டு எண்டில் இல்லை, இப்படி இல்லைன்னா 100%ல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். 0% அப்புறம் 100%. ஓகேங்களா? 100% இருக்கும்போது பாட்டமில் 100 பிக்சல்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூக்கு மாறிடணும். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த க்ரீன் பாக்ஸ் தானே இது. ஸோ இதுக்கு வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அனிமேஷன் நேம் அப்படின்றதில் நம்ம இங்கே ஒரு நேம் கொடுத்துருக்கோம் கரெக்டாக, எக்ஸாம்பிள் அப்படின்னு.
இங்கே பார்த்தா தெரியும், இங்கே ஒரு நேம். ஸோ இந்த நேமை கொடுத்துடணும். இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான நேம் வந்து செட் ஆயிரும். அப்புறம் அனிமேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும், அதுதான் அனிமேஷன் டியூரேஷன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், 4 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது இன்ஃபனைட் கூட கொடுத்துக்கலாம், இன்ஃபினைட் டைம் ரன் ஆகிட்டே இருக்கும், இல்லை 3 or 4 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி மாறுதா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ரெண்டுமே நம்ம கொடுத்தனால இப்படி பண்ணுது, ஹாவர் எல்லாமே கொடுத்தனால இப்படி இருக்குது. நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிட்டே இருக்குது. கரெக்டாக? ஓகே, 0% இருக்கும்போது க்ரீனில் இருக்கணும், க்ரீனில் இருக்குது. அப்புறம் 100% மாறும்போது ப்ளூக்கு மாறிடும். ஸோ நம்ம இதை நம்மளால் மாற்ற முடியும். ஓகேங்களா? பாட்டமுக்கு பதில் ரைட் 10 பிக்சல்ஸ், இல்லை ரைட்டில் ஒரு 200 பிக்சல்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட வித்து வந்து 100ல் இருக்கனால தான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாக தெரியும், அழகாக தெரியும். ஓகேங்களா? இதில் இன்னும் வேணும்னா அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0%. ஸோ இதே மாதிரி 0க்கு பதில் 25% அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்புறம் 50-75 இருங்க, 50%, 75%. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு 0%ல் இருக்கும்போது டாப்பில் 10 பிக்சல் இருக்கணும், அப்புறம் 100 பிக்சல், அப்புறம் டாப்பில் இருந்து 200 பிக்சல், அப்புறம் 300 பிக்சல், 75 வேணாம், 100%ல் இருக்கும்போது 400 பிக்சலுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது 0ல் இருக்கும்போது. இதுக்கு வந்து ரெட்டுக்கு மாற்றிடலாம். ஓகேங்களா? 25ல் இருக்கும்போது அதோட வித்து வேணும்னாலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்து வந்து எனக்கு 100 பிக்சல் தான் வேணும், 100 பிக்சல்ஸ் வேணும். ஓகேங்களா? இதை எடுத்து தரலாம், 2 டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, 0, 25, 50, 100 கூட ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம், வைலட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இருக்கும்போது எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா ஸோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ஃபினைட் டைம் இது ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகிட்டே இருக்கும். 50% வரும்போது எனக்கு பார்டர் ரேடியஸ் வந்து 50%ஆக மாறிடணும். அப்படின்னா பாருங்கள், சர்க்கிளாக மாறிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகும், பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஓகேங்களா? கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் வேறு ஏதாவது அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணுங்கள், கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வரும். ஸோ அதை எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம்.